திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பங்குனி மாதத்திற்கான பலன்களை. பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாங்கள் பலன் பதிவிட இருக்கின்றோம். அப்படி பார்க்கையில் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2 குரு, 3 செவ்வாய், 6 கேது, 11 சனி, 12 சூரியன், ராகு, சுக்கிரன், புதன். இதில் பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெறுகிறது. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை. இதை வைத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய அறிவுத்திறன் கூடும். இனிமையான பேச்சின் மூலம் பல உதவிகளை கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனாதிபதி சுக்கிரனால் செல்வம் சேரும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்ப்புகள் அகலும். உங்கள் செயல்களுக்கு இருந்து தடை நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பல வகை முன்னேற்றங்களும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற இடமாற்றங்கள் உண்டாகலாம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போதும் அவர்களுக்கு உதவி செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பெண்களுக்கு அறிவுத்திறமை அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும். தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருட்கள் வந்து சேரலாம். வீண் வாக்குதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தனலாபம் அதிகரிக்கும். சிறப்பான பலன் கிடைப்பீர்கள். புதிய பொறுப்புகள் சேரும். மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வியில் முன்னேற்றம் காணும் நாள். இந்த மாதம் இல்லாத எல்லா மாதங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.